இப்போ நம்ம வந்து மூவிங் டைல் பண்ண போகிறோம் மோட்டர் இல்லாமல். அதுக்கு முதல்ல டைஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைஸ் எடுத்துகிட்டு லூப் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது 3.5 to 4 சென்டிமீட்டர். இந்த மாதிரி நிறையா ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு லூப்பில் இன்னொரு லூப்பு கனெக்ட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைஸ் மூலிமா உருவாக்கின லூப்பு உள்ள இன்னொரு லூப் இந்த மாதிரி செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணால் தான் இந்த மாதிரி நீட்டமாக. நான் ஒரு லூப் வந்து 3 சென்டிமீட்டர் டயா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாக மூவ் ஆகும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்டெண்டட் டைஸ்லாம் வந்து இந்த எக்ஸ்டெண்டட் டைஸ் எண்டுலாம் வந்து கட் பண்ணணும். இதில் எக்ஸ்டெண்டான டைஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக செயின் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ டைலோட ஸ்கெலிட்டன் ரெடி. இதுக்கப்புறம் ஃபர்தர் இந்த டாப் ஏரியாவில் மட்டும் ஈவா ஃபோம் ஓட்ட போகிறோம். அந்த மாதிரி இதில் ஓட்ட போகிறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இதில் ஓட்ட போகிறோம். இதை வந்து என்ன பண்ணோன்னா 2.5 சென்டிமீட்டர் வித்து 2.5 சென்டிமீட்டர். அதை வந்து அந்த ஈவா ஃபோம் 2 mm ஈவா ஃபோமை 2 to 3 mm ஈவா ஃபோமை 2.5 சென்டிமீட்டர் வித்து அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணோன்னா ஃபர்தர் வந்து 3 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் வித்து 3 சென்டிமீட்டர் லென்த்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஸ்லாட் மாதிரி இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த டைலுக்கு ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல இதில் வந்து இதில் டாப் சைடில் மட்டும் ஓட்ட போகிறோம். இதில் ஓட்டுவோம். நெக்ஸ்ட்டு இதில் ஓட்டுவோம். ஆல்டர்னேட் அந்த மாதிரி. அப்புறம் இதை விட்டுட்டு இதில் ஓட்டுவோம். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி டாப்பில் அழகாக ஒட்டிட்டோம். கட் பண்ண ஸ்லாட்ஸு ஈவா ஃபோம் 2 mm வந்து இந்த மாதிரி அழகாக ஒட்டிட்டோம். இந்த மாதிரி வரும். ஓகே. இந்த நட்டை என்ன பண்ண போகிறோம், இந்த டெயில் எண்டில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த நட்டை வந்து நல்லா த்ரெட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஈவா ஃபோம் போட்டு நல்லா பேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நட்டை வந்து த்ரெட்டில் சுற்றியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இது மேலே வந்து இந்த ஈவா ஃபோமை 2 பக்கம் ஒட்டிடணும். நல்லா நெட்டை பேக் பண்ணியாச்சு. இதை வந்து டெயிலோட ஒரு எட்ஜில் கனெக்ட் பண்ண போகிறோம். டெயில் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் ரெடி. இப்போது இது மேலே வந்து ஃபாக்ஸ் ஃபர் வந்து ரேப் பண்ணணும். மசாலா தோசை மாதிரி பண்ணலாமா? இப்போ நம்ம டைல் ஆல்மோஸ்ட் ரெடி. இதில் முன்னாடி ஒரு 2 செக்மெண்ட்டில் ஓட்டின ஈவா ஃபோமை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ மொத்தம் ஃபஸ்ட்டு 3 ஜிப் டை லூப் வந்து இந்த மாதிரி ஒரு ஊக்கோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது இந்த பேக்லலாம் வரும். இது என்ன பண்ணிக்கலாம்னா பெல்ட் லூப்பில் அப்படியே அப்படியும் மாட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து ஃபைனலாக ஃபாக்ஸ் ஃபரில் வந்து ரேப் பண்ண வேண்டியது தான். அதான் பெண்டிங். ஃபாக்ஸ் ஃபரு 140 சென்டிமீட்டர் லென்த்து 7 to 8 சென்டிமீட்டர் வித்தில் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் அப்படியே வந்து ரேப் பண்ண போகிறோம். இந்த ஈவா ஃபோம் ஏரியாவில் மட்டும் வந்து என்ன பண்ண ஸ்டிக் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து இது ரேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எட்ஜு இப்படி ரேப் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் மோஷனில் வரும்ல, ஒரு எட்ஜில் வந்து ஒரு டாட் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ரேப் பண்ணி ஃபுல்லாக ரேப் பண்ண போகிறோம். எக்ஸஸாக வரும், அதை அப்படியே லாஸ்ட்டில் எப்படி சுற்றி விட போகிறோம். பண்ணலாமா?
இப்படி தான் ரீசெண்டாக நடந்த சென்னை காமிக்கானில் நம்ம குட்டி மங்கிக்கனோட டைலை நான் க்ரியேட் பண்ணேன். ராஜா, குரங்கு ராஜா, மங்கி கிங், சன் வூகாங். வேற லெவலா? சூப்பரா? நல்லா இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.